வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி குரூப் 4 எக்ஸாமுக்காக தினமும் 5 ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷினை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 20 miles to 25 kilometer இஸ் 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைல்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, ஒரு மைல்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ மீட்டர் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணால் தான் நமக்கு இந்த கேள்விக்கான விகிதத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு மைல் என்பது 1600 மீட்டர். ஓகேங்களா, ஒரு கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். ஓகேங்களா, 1000 மீட்டர். ஒரு மைல்னா என்னன்னு பார்த்தோன்னா 1600 மீட்டர். ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். நம்ம ரெண்டுத்தையுமே மீட்டருக்கு மாற்றினா தான் நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, 20 மைல். ஓகேங்களா, ஒரு மைல் 1600 மீட்டர்னா 20 மைல்களுக்கு எவ்வளோ வரும்? அப்போ 10 மைல்களுக்கு 16000 வருங்களா? அப்போ 20 மைலுக்கு என்ன வரும்? 32000 மீட்டர். ஓகேங்களா, 32000 மீட்டர். ஓகேங்களா, விகிதம் கேட்டிருக்காங்களா, அதனால் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதனால் இங்கே ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், 25 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்னா 25 கிலோமீட்டருக்கு 25000 மீட்டர். இப்போ அப்படியே ரேஷியோ 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணனா மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு 32, இந்த பக்கம் 25. 32:25. இதுக்கு மேலே இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னா 32:25. ஆப்ஷன் சி 32:25. ஓகேங்களா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய முறை கேட்குறாங்க. ஹெக்டேர்னா என்ன, சென்ட்னா என்ன, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் வாட் டைம் வில் 2000 அமௌண்ட் பி ₹2,2420 at 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டஸ். ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆன்சரும் ஈஸி தான். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 2000 10% கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை 2420 மாறும். ஓகேங்களா, 2000 ரூபாய் இருக்கிற அசல் 10% வட்டியில், கூட்டு வட்டியில். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தனி வட்டியில் எத்தனை போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா, கூட்டு வட்டி விகிதத்தில் 2420 ரூபாயாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும், இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூட்டு வட்டி ஃபார்முலா என்னென்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா, இதில் Pனா என்னென்னா ஓகேங்களா அசல், பிரின்சிபல். ஓகேங்களா, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடங்கள். ஓகேங்களா, ஏனா அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோவா மாறி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2420 மாறிடுச்சு. ஓகேங்களா, அசல் 2000 தான். ஓகேங்களா, அசல் 2000. ஆனால் அமௌண்ட் எவ்வளோவா மாறிடுச்சு? 2420 மாறிடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோ சதவீத வட்டினா 10% வட்டி. ஆர் எவ்வளோ? 10/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா, எத்தனை வருடம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2420, இங்கே 2000 இருக்குங்களா, இது பெருக்கல் இருக்கிற 2000 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து தான் வந்தால் என்னவாகும்? வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ 2420/2000 ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா, இப்போது இந்த 2000 வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதை பெருக்கி இதை ஆட் பண்ணனா என்ன வரும்? 100 100 × 1 100 100 + 10 110. 110/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா, என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இதை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிங்க. ஓர் 2 2 2 2 4 ஓர் 2 2. இது அடிச்சுன்னா 200 அடிச்சுன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 100 வருங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 121/100 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் 110/100 ஹோல் பவர் n. இதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த பக்கம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 11/10 ஹோல் பவர் n. ஓகேங்களா, இந்த பக்கம் பாருங்கள், 121 கீழே 100. 121 என்பது எதோட ஸ்கொயர்னா 11ஓட ஸ்கொயர். ஓகேங்களா, 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 11 ஸ்கொயர். 100 எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுத்துக்கும், ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கிறதால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க போகிறேன். அப்போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். 11/10, இங்கேயும் 11/10. ஓகேங்களா, இங்கேயும் 11/10, இங்கேயும் 11/10. பவரில் பாருங்கள், இங்கே n, இங்கே 2. அப்போது பவர் ஈக்குவேட் பண்ணனா நமக்கு வருடம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இருக்கிற இந்த எண்ணை நம்ம ஈக்குவேட் பண்ணனா எண்ணுக்கு நேராக இங்கே பவரில் என்ன வந்துருக்குதோ அதுதான் வருடம். அப்போ என்ன ஆன்சர்? 2. அப்போ ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 2 ஆண்டுகள்.
ஓகேங்களா. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணணும். ஓகேங்களா. பவர் ஈக்குவேட் பண்ணால் தான் நமக்கு வருடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. எத்தனை வருடத்தில் 2420 ரூபாயாக மாறி இருக்குன்னு. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? 2 ஆண்டுகள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஆன்சர் 2 ஆண்டுகள். ஓகேங்களா. 2 இயர்ஸ். ஆப்ஷன் சி 2 இயர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 12% per annum ஃபார் 12 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி? ஓகேங்களா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிட்டாலும் அது கூட்டு வட்டி தான். ஓகேங்களா. கூட்டு வட்டியானது ₹5,000 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அதனால் எளிமையாக போயிடுச்சு. ஓகேங்களா. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆல்ரெடி நம்ம போட்டால் அதே ஃபார்முலா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், Pயோட வேல்யூ 5000, 1 + Rோட வேல்யூவில் 12%, 12/100 n. ஓகேங்களா. இங்கே ஆண்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 5000 இங்கே அப்படியே நம்ம பெருக்கலாங்களா. ஒரு 100 100 100 + 12 112, 112/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த ஹோல் ஸ்கொயர் அழிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வாட்டி இதையே எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா. ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 112/100 × 112/100 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல், ஒரு 50 50, 2 50 100. ஓகேங்களா. ஒரு 2 2, I2 10, பேலன்ஸ் ஒன்றுங்களா, R2 12. அப்போ ஆன்சர் என்ன? 112 × 56. இதை பெருக்குனா நமக்கு மொத்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. 112 × 56. ஓகேங்களா. இதை பெருக்கலாங்களா. R2 12, பேலன்ஸ் 1, ஒரு 6 6, 7, ஒரு 6 6. ஓகேங்களா. I2 10, 0 பேலன்ஸ் 1, ஒரு 5 5, 6. ஓகேங்களா. அடுத்ததா ஒரு 5 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 7 2 6. 6272. ஆப்ஷனில் எல்லாம் 1000 2000 இருக்கே, ஆனால் ஆன்சர் 6272 வந்திருக்கேன்னு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது அமௌண்ட். ஓகேங்களா. ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதில் நம்ம கண்டுபிடிச்சது ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் அசலை கழிக்கணும். ஓகேங்களா. அசல் எவ்வளோ? ₹5000. அப்போ கிடைச்சிருக்கிற 6272ல் ₹5000 கழித்தால் நமக்கு 2 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிரும். அப்போ பாருங்கள், 2ல் 0 போனால் 2, 7 2 1. அப்போ ஆன்சர் என்ன? 1272. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி 1272 என்பதே சரியான விடை. ஓகேங்களா. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், a mat of length 80 meter is made by 6 men in 15 days. How long will it take for 16 men to make a mat of length 256 meter? 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார்முலா என்ன? M1 D1 × H1 divided by W1 = அதே மாதிரி M2 D2 H2 divided by W2. ஓகேங்களா. இதில் எம்னா மெம்பர்ஸ், மென், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆட்கள். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்ல போனால் ஆட்கள். டினா டேஸ். ஓகேங்களா. நாட்கள். ஹெச்னா ஹவர்ஸ். ஓகேங்களா. மணி நேரங்கள் கொடுத்துருந்தா அதையும் இங்கே போட்டுக்கலாம். கீழே ஒர்க் டன், ஏதாச்சும் வேலை செஞ்சு அதன் மூலயமா ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா அது W1. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இன்னொரு வேல்யூ கொடுத்துருந்தா, ஓகேங்களா, 2 வேல்யூ கொடுத்துட்டு தான் கேள்விகள் வரும். அந்த இன்னொரு ஆட்கள், இன்னொரு நாட்கள், அடுத்ததாக மணி நேரங்கள், அவங்களோட ஒர்க் டன். ஓகேங்களா. அவங்களோட வேலை. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை. ஓகேங்களா. பாயை அவங்க நெய்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது அது எதில் வரும்னா டபிள்யூவில் வரும். ஓகேங்களா. அவங்க செய்கிற வேலையோட அவுட்புட்டாக தான் அது வர்றதுனால அந்த டபிள்யூ வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க 80. ஓகேங்களா. 6 ஆண்கள். ஓகேங்களா. நம்ம சொல்லியிருந்தோம் எம்னா மெம்பர்ஸ் அல்லது மென்ஸ், ஆட்கள், சிம்பிளாக ஆட்கள். ஓகேங்களா. அப்போ 6 ஆண்கள் எத்தனை நாட்களில்? டேஸ். ஓகேங்களா. 15 நாட்களில் அந்த வேலையை செய்கிறாங்க. எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா 80 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை நெய்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் 256 மீட்டர் நீளம் உள்ள, ஓகேங்களா, W2 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் எத்தனை நாட்களில், என்ன கேட்டிருக்காங்க? டி கேட்டிருக்காங்க, D2. ஓகேங்களா.
D2 கேட்டிருக்காங்க. சாரி, ஓகேங்களா, D2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், ஓர் 16 16 16வது வாய்ப்பாடு தெரியலனா பரவாயில்ல, நம்ம 2வது வாய்ப்பாடில் கூட அடிப்போம். ஓகேங்களா, 8 2 16. இதை அடிச்சோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 4வது வாய்ப்பாடில் அடிக்கிறாங்களா சிம்பிளாக, 4 4 16. ஓகேங்களா, இதை அடிச்சுன்னா 6 4 24, பேலன்ஸ் 1 16, 4 4 14. ஓகேங்களா, திரும்ப 4வது வாய்ப்பாடில் 64 அடிச்சோன்னா 16ங்களா, 16 4 64. ஓகேங்களா, இங்கே 16 இருக்குது. அடுத்ததான் நமக்கு இருக்கிற வேல்யூ பாருங்கள், 6 × 15. இந்த பக்கம் நம்ம கையே வைக்கல. ஓகேங்களா, 6 × 15/80 ஈக்குவல் டு, ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, மேலே D2 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, D2/16. ஓகேங்களா, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குங்களா, இந்த பக்கம் 16 இருக்குது, இந்த பக்கம் 80 இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். இல்லை, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஓர் 16 16, 5 16 80. திரும்ப இந்த 5 எடுத்துகிட்டு போய் 15 அடிச்சோன்னா 3 5 15. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே D இருக்குது, D2 இருக்குது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 6 இருக்குது, 3 இருக்குது, இடையில் மல்டிப்ளிகேஷன் 6 3s are 18. அப்போ D2, ஓகேங்களா, எத்தனை நாட்களில் 256 மீட்டர் நீளமுள்ள பாயினை நெய்வாங்கன்னா 18 நாட்களில். ஓகேங்களா, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 18. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா, P alone can do a piece of work in 6 days and Q alone in 8 days. P and Q undertook the work for rupees 4800. With the help of R, they completed the work in 3 days. How much is R share? ஓகேங்களா, அதாவது தமிழில் இந்த கொஸ்டினை பாருங்கள். P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாள்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாள்களிலும் முடிப்பர். P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவர் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு எவ்வளவு? ஓகேங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் கேள்வி, பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. நான் சிம்பிளாக சொல்கிறேன். PQ, ஓகேங்களா, 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஒரு வேலையை நாங்கள் 4800 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்த PQ என்ன பண்ணுறாங்கன்னா இடையில் ஆர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி செஞ்சு முடித்தா இந்த 4800 ரூபாயிலேருந்து ஆருக்கு எவ்வளோ ஷேர் கொடுத்துருப்பாங்க காசில்? ஓகேங்களா, 4800 ரூபா வாங்குறாங்க, அதில் ஆருக்கு எவ்வளோ ஷேர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் கேள்வி. ஓகேங்களா, இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். ஓகேங்களா, PQR. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு PQR இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா, ஆர் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர். ஓகேங்களா, அவங்களோட ஒரு நாள் வேலை அப்படின்னு எழுதுனா 1/3. ஓகேங்களா, PQR இவங்க 3 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட ஒரு நாள் வேலையில் நம்ம எழுதணும்னா 1/3 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, அதே மாதிரி P என்பவர் அந்த வேலையை, P மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 1/6. ஓகேங்களா, 6 நாளில் அவர் வேலையை முடிப்பார். அவரோட ஒரு நாள் வேலை எவ்வளோனா 1/6. Qவோட ஒரு நாள் வேலை எவ்வளோனா 8 நாளில் அவர் முடிப்பார்னா அவரோட ஒரு நாள் வேலை எவ்வளோனா 1/8. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு R தேவை, PQ நம்மக்கிட்ட இருக்குது, 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலையோட அவுட்புட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த PQவை இந்த 1/3ல், ஓகேங்களா, 3 பேர் செஞ்ச வேலையில் நம்ம மைனஸ் பண்ணோன்னா ஆரோட வேல்யூ மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, 3 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு நாள் வேலை எவ்வளோனா 1/3. ஓகேங்களா, P மட்டும் அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிப்பார்னு பார்த்தோன்னா 1/6. அவரோட ஒரு நாள் வேலை 1/6. Qவோட ஒரு நாள் வேலை 1/8. அப்போது நமக்கு இந்த R தான் தேவை. அதனால் இந்த 1/3ல் இந்த P + Qவை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா? அப்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு P + Qவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். PQ, ஓகேங்களா, இதுக்கும் சேர்த்தே நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம். ஓகேங்களா, PQ இதுக்கும் சேர்த்தே எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கீழே 6 இருக்குது, 8 இருக்குது, மொத்தமாக 3 இருக்குது. ஓகேங்களா, அப்போது 6 8 3. ஓகேங்களா, இது 3த்துக்கு எல்சிஎம் எடுப்போம். 3வது வாய்ப்பாடில் எடுக்கலாங்களா? 1 2 3 6 8 1. ஓகேங்களா, திரும்ப 2வது டேபிளில் எடுப்போம். 2வது டேபிளில் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 4 1 4 1. திரும்ப 4வது டேபிளில் எடுத்தோன்னா 1 1 1. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 3 2 6 6 4 24. அப்போ எல்சிஎம் என்ன வருது? 24ன்னு எல்சிஎம் கிடைக்குது. ஓகேங்களா, எல்சிஎம் எவ்வளோ? 24. எல்சிஎம் 24. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு P + Q, Pயோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு? 1/6ன்னு கிடச்சிச்சு. Qவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு?
கியூவோட வேல்யூ 1/8. அவங்களோட ஒரு நாள் வேலை எவ்வளோ 1/8. நம்ம கண்டுபிடிக்க போகிறது 6 தான், ஈக்குவல் டு 1/3. நமக்கு எல்சிஎம் என்னன்னு கிடச்சிருக்குன்னா எல்லாத்துக்குமே 24ன்னு கிடச்சிருக்குது. அப்போது இது கூட 1/6 ஓகேங்களா. இது கூட 4 ஆட் பண்ணால் 24, 4 பெருக்குனா ஓகேங்களா. இது கூட 8 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மேலே என்ன ஆகிடும், 1 × 4 4 ஆகிடும் ஓகேங்களா. இங்கே 3 ஆகிடும், இங்கே 8 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் 4/24 என்ன கிடைக்குது, 4/24. எல்சிஎம் எடுத்து ஃபைனல் வேல்யூ ஓகேங்களா. இங்கே இடையில போடுறதுக்கு அதுதான் 4/24. 24 எல்சிஎம் ஓகேங்களா. எல்சிஎம் எடுத்தோன்னா 6 கூட 4 பேருக்குன்னா 24ங்களா. அப்போது மேலேயும் 4/24 ஆகிடும். இங்கே பாருங்கள் 3 ஓகேங்களா. இங்கே 8 இருக்குது, 8 கூட 3 பேருக்குன்னா 24 ஓகேங்களா. அப்போ 24 மேலே 3 ஓகேங்களா. ப்ளஸ் ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 1/3 இருந்துச்சுங்களா. 3 பேர் சேர்ந்த வேலை 1/3. அப்போ அது கூட 8 பெருக்கணும் ஓகேங்களா. 8/24 பாருங்கள். 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை 8/24 ஓகேங்களா. பி ப்ளஸ் கியூ இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேல்யூ எல்லாத்துக்கும் கீழே காமன் 24 இருக்குங்களா. அப்போது இது 2த்தையும் கூட்டினா என்ன வரும், 4யும் 3யும் கூட்டினா 7. அப்போ 2த்தையும் கூட்டினா 7/24 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 8/24. நமக்கு ஆர் வேல்யூ தான் தேவை. அதனால் இந்த ப்ளஸ் 7/24 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடுங்களா. மைனஸ் ஆகிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் ஈக்குவல் டு 8/24 மைனஸ் 7/24 ஓகேங்களா. கீழே 2 காமனாக இருக்குங்களா. அப்போ என்ன வரும்னா ஆரோட வேல்யூ 8ல் 7 போச்சுன்னா 1/24ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. 8க்கு இது வந்து பியோட வேல்யூ ஓகேங்களா. இது வந்து கியூவோட வேல்யூ. பியோட ஒரு நாள் வேல்யூ 1/6ன்னு பார்த்தோம். அதை நம்ம 4ஆல் பெருக்கி தான் என்னென்னு பார்த்தோன்னா 24ன்னு பார்த்தோம் ஓகேங்களா. 4ஆல் பெருக்கி எல்சிஎம் எடுத்தோம். அப்போது 4ஆல் பெருக்க வேண்டி இருந்துச்சு. அதனால தான் பிக்கு வந்து 4/24 ஓகேங்களா. கியூவுக்கு 3/24 அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா. அதே மாதிரி கியூவுக்கு ஆருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/24ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போது 3 வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். பிக்யூஆர் ஓகேங்களா. இந்த 3 வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் எளிமையாக கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பியோட வேல்யூ என்ன 4/24. நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம்ல 4/24 ஓகேங்களா. ப்ளஸ் கியூவோட வேல்யூ 3/24 ஓகேங்களா. ஆரோட வேல்யூ 1/24 ஓகேங்களா. அப்போது கீழே எல்லாமே காமனாக இருக்குது. அப்போது மேலே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். 4 பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பிக்யூஆர் ஓகேங்களா. பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4, கியூவோட ஷேர் 3, ஆரோட ஷேர் 1 ஓகேங்களா. அப்போது அந்த 4800 ஓகேங்களா. பியோட பங்கு 4 மடங்கு 4 பங்கு, கியூவோட பங்கு 3 பங்கு, ஆரோட பங்கு 1 பங்கு ஓகேங்களா. மொத்தமாக எத்தனை பங்கு வருது, 4 + 3 7, 7 + 1 8, மொத்தமாக 8 பங்கு ஓகேங்களா. மொத்தமாக 8 பங்கு 4800 8 பங்காக பிரிச்சோன்னா எவ்வளோ வரும், 6 8 48 ஓகேங்களா. அப்போ 600 ஓகேங்களா. இப்போது ஆருக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க அதுதான் கேள்வி ஓகேங்களா. ஆரோட பங்கு எவ்வளோ 1 ஓகேங்களா. ஒரு பங்கு எவ்வளோ 600. அப்போது ஆருக்கு அவங்க கொடுத்துருக்கிற பங்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா காசு அதில் 4000 வெறும் 600 ரூபாய் ஓகேங்களா. அப்போ பிக்கு கேட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் பிக்கு கேட்டிருந்தாங்கன்னா 4 × 600 2400 ரூபாய் ஓகேங்களா. பிக்கு 2400 ரூபாய். கியூக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஓகேங்களா, கியூக்கு கேட்டிருந்தாங்கன்னா 1800 ரூபாய் ஓகேங்களா. அடுத்ததாக ஆருக்கு எவ்வளோ 600 ரூபாய். இப்போ இந்த 3த்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய் வரும் ஓகேங்களா. 0 0 4 8 12 12 ஒரு 6 18 பேலன்ஸ் 1 3 4 ஓகேங்களா. அப்போது 4800 ரூபாய் சேலரியை ஓகேங்களா சம்பளத்தை பி வந்து 2400 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. கியூ வந்து 1800 ரூபாய் வாங்கிட்டாரு. ஆருக்கு வந்து 600 ரூபாய் வாங்கிட்டாரு ஓகேங்களா. அப்போது ஆரோட இதுதான் கேட்டிருக்காங்க. ஆருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னா 600 ரூபாய். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பட் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகளை பார்த்துட்டோம். நாளைக்கு இதே மாதிரி 5 கேள்விகளை பார்ப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.